அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிக்கும்படி தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரை மழைக்கான வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிக கனமழையும் மற்றும் குறைவான கனமழையும் மற்றும் அதிக பனிப்பொழிவும் தர வல்லது அப்படின்றும் இந்த ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இந்த செய்தி குரூப்பில். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வரும். அண்ட் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, தென் தமிழகம் அதனுடைய ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், இதனால் பார்த்தீங்கன்னா புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகமான மழைப்பொழிவையும் மற்றும் குறைவான மழைப்பொழிவையும் தரவுள்ளதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் இரவு 10 மணி வரை உள்ள மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்ட்டு ப்ரீஃபாக பார்க்க போனீங்கன்னா, குறிப்பாக நெல்லை, தஞ்சாவூர், தேனி, தென்காசி, சிவகங்கை, ராமநாதபுரம், கடலூர் மற்றும் நாகை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இது போன்ற 15 மாவட்டங்களில் மிதமான மற்றும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இலங்கை பொறுத்த மட்டும் டிட்வா புயலுடைய பாதிப்பு அதிகரித்த நிலையிலேயே குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர் மற்றும் அதனை ஒட்டிய சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமான மழையை கொடுத்து அது அதிக உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தாத நிலையில், குறிப்பாக இலங்கையில் அதிகமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது. ஸோ சென்னையில் அதிகமான இந்த மழைப்பொழிவு தாக்கத்தால் சுற்றுவட்டார பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்பதும் இந்த செய்தி குரூப்பில் ப்ரீஃபாகவும் சொல்ல வராங்க. இது போன்ற மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.